சியா முஸ்லிம்களுக்குரிய ஒரு நாடாகத்தான் இன்று ஈரான் இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால் ஈரான் மட்டுமே அந்த சியா முஸ்லிம்களின் அத்திவாரமாக இருப்பதனால் அதனை ஒட்டுமொத்த முஸ்லிம் தேசமும் மிகவும் லேசாக எதிர்ப்பதோடு அனைத்தும் அந்த முஸ்லிம் நாடுகள் அனைத்தும் அமெரிக்க சார்பு நாடுகளாக இங்கு இருக்கின்றது தான் இங்கு குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க போரின் பிரதான காரணம், அமெரிக்கா அந்த போரை வலிந்து நடத்துவதற்கான பிரதான காரணம் ஒட்டுமொத்த எண்ணெய் விநியோகத்தையும் தன் வசப்படுத்துவது என்பதுதான் அதனுடைய ஒரு நிலைப்பாடாக இருக்கிறது. நேற்று ஒரு சுவாரஸ்யமாக ஒரு தகவல் இந்த பதட்டமான சூழ்நிலை பகிரப்பட்டது. டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறுகின்றார், இந்தியாவை நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றது, எண்ணெய் கப்பல் அண்மித்து விட்டது, டெல்லியை அண்மித்து விட்டது, இன்னும் சற்று நேரத்தில் வந்துவிடும் என்று அவர் உண்மையில் ஒரு வியாபாரி போன்றுதான் தன்னை அவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார். ஈரானை பொறுத்தவரையில் ஈரானின் கடற்பரப்புகளை அண்மித்த பகுதிகளில் அமெரிக்காவினுடைய சக்தி வாய்ந்த கடற்கப்பல்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக சொல்ல போனால் ஆப்ரகாம் லிங்கன் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. அதே போன்று விமானம் தாங்கி போர்க்கப்பலாக இருக்கக்கூடிய போர்ட் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. அது நகர்த்தப்பட்டு சீனாவிடமிருந்து சீன கடற்பகுதியிலிருந்து அவை நகர்த்தப்பட்டு கிட்டத்தட்ட 2 போர்க்கப்பல்களை அமெரிக்காவின் அதி சக்தி வாய்ந்த போர்க்கப்பல்கள் ஈரானை நோக்கி நகர்த்தப்பட்டிருக்கின்றன. ஈரான் இவற்றை துவம்சம் செய்வதற்கு அதி சக்தி வாய்ந்த பயன்படுத்தாத புதிய ட்ரோன் கருவிகளை பயன்படுத்துவதற்கு தயாராகி வருவதாக கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாது 100க்கும் மேற்பட்ட போர்க்கப்பல்களை ஒரே நேரத்தில் நிறுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த கப்பலை அமெரிக்கா நகர்த்தி செல்வதன் பின்னணியில் ஒருவேளை ஈரான் மீது ஒரு நிறுத்த முடியாத ஒரு யுத்தத்தை அமெரிக்கா நடத்த போகிறதா என்கின்ற ஒரு சந்தேகம் எல்லோரிடம் இருக்கின்றது. ஈரானை பொறுத்தவரையில் அந்த கடற்கப்பல்களை அழிப்போம் என்கின்ற ஒரு கோஷத்தோடு ஈரானும் இருக்கின்றது. அதற்கான தொழில்நுட்ப உதவிகளை இப்போது வரைக்கும் சீனா மறைமுகமாக வழங்கி கொண்டிருக்கிறது, ரஷ்யா வழங்குகின்றது. இவர்களுடைய தொழில்நுட்ப உதவி என்பது அந்த களமுனையில் ஈரானினுக்கான ஒரு அடுத்த கட்ட தென்பையும் கொடுத்து கொண்டிருக்கிறது. அமெரிக்கா யுத்தத்தில் எவ்வளவுதான் ஒரு பலமாக கருதப்பட்டாலும் அமெரிக்காவுக்கு மிக பெரும் தலைவலியாகவும் பெரும் அச்சமாகவும் மாறி இருப்பது ஈரானினுடைய நவீன ரகமான ட்ரோன் கருவிகள். இது குறிப்பாக சொல்ல போனால் தொழில்நுட்ப உதவிகளை வழங்கக்கூடிய சீனா, ரஷ்யா, அதே போன்று வடகொரியாவினுடைய உதவிகளும் அதற்கு பெறப்பட்டாலும் கூட இதனை கையாள்வதில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலை பொறுத்தவரையில் ஒரு பெரும் நெருக்கடி நிலைதான் கூறப்படுகிறது. ஈரானை பொறுத்தவரையில் 1980ஆம் ஆண்டு காலப்பகுதியில் ஈராக் இடையிலான யுத்தத்தின் போதும் கூட அவை ட்ரோனை பயன்படுத்தியதான ஒரு வரலாற்று தகவல் இருக்கின்றது. 1988ஆம் ஆண்டு காலப்பகுதியில் அமெரிக்காவின் கடற்கப்பல் ஒன்றை தாக்குவதற்கும் கூட ஈரான் இந்த இடத்திலே ட்ரோனை பயன்படுத்திய ஒரு வரலாற்று சம்பவமும் இடம்பெற்றிருக்கின்றது.